ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம செகண்ட் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். எக்சர்சைஸ் 1.1லேருந்து. அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்சர்சைஸ் 1.1லேருந்து இல்ல ஃபுல்லா முடிச்சுட்டோம். கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சம் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எனி நம்பர்ல ஆக்சுவலா டூ மல்டிபிள்ஸ் ஆஃப் டூன்னு வரணும். ஆக்சுவலா இந்த எனி நம்பர்ன்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இப்போ ஆடு பிளஸ் ஆடுனா உங்களுக்கு ஈவன் வரும். ஸோ ஆட் பிளஸ் ஆட் கிவ்ஸ் யூ ஈவன். பட் இன்னொரு ஆட் நீங்க இங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ஆடு போட்டீங்கன்னா இந்த இடம் ஈவன் வராது, இந்த இடம் ஆடுன்னு ஆயிரும். ஸோ 3 ஆடு போட்டா ஒரு ஈவன் வராது, 2 ஆடு போட்டா தான் ஈவன் வரும். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் டூன்னு இங்க இடத்துல போடணும். சம் ஆஃப் எனி நம்பருக்கு பதிலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் டூன்னு போட்டீங்கன்னா சம் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஸோ சம் ஆஃப் டூ ஆட் நம்பர்ஸ் இஸ் ஈவன். இப்போ இந்த இடத்துல நான் ஃபுல்லாக அடிச்சிடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா எனி நம்பருக்கு பதிலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் டூன்னு போடணும் நீங்கள், அவ்வளோதான். ஸோ சப்போஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூன்னு இருந்துச்சுன்னா இந்த ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஸோ இவன் எனி நம்பர்னால ஃபால்ஸ் தான். ஸோ இந்த எனி நம்பருக்கு பதிலாக மல்டிபிள்ஸ் ஆஃப் டூன்னு சப்போஸ் இருந்துச்சுன்னா தென் த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. மல்டிபிள்ஸ் ஆஃப் டூனா 2, 4, 6, 8 இந்த மாதிரி பையனே இருக்கும். ஸோ இதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூ. ஆனால் இங்கே அவன் அப்படி கொடுக்கலையே, அவன் சம் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் ஆட் நம்பர். ஸோ 3ஆகவும் இருக்கலாம், 7ஆகவும் இருக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ அப்போனா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இப்போ 3 ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ப்ளஸ் இன்னொரு ஆடு போட்டால் ஈவன் வந்துடும். இது ரெண்டும் சேர்த்தா ஈவன். பட் ஈவன் ப்ளஸ் ஒரு ஆட் போட்டிங்கன்னா ஆடு தான் வரும். அல்டிமேட்டாக இதோட அவுட்கம் வந்து ஆடு தான். ஸோ ஆட் ப்ளஸ் ஆட் ப்ளஸ் ஆடு தான். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கூட இல்லை, ஆட் நம்பர்ஸ். அதாவது சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் ஆஃப் ஆடு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ். ஸோ இங்கே 3, 5, 7 அந்த மாதிரி சம் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவன் வராது, ஆடு தான் வரும். ஸோ அந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல இப்போ 3 ஆடு இருக்கு, அதே மாதிரி 5 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆடு, 2 ஆடு, 3 ஆட்ஸ், அப்புறம் 4 ஆட்ஸ், அப்புறம் 5 ஆட்ஸ். ஸோ இப்படி நான் இப்போ எதுக்காக இப்படி எழுதுனேன்னா இது ஈவன், இது ஈவன், இதுவும் ஈவன், இதுவும் ஈவன், இதுவும் ஈவன். ஸோ ஈவன் பிளஸ் ஈவன் ஈவன் தான். பட் ஈவன் பிளஸ் ஆடு பார்த்தீங்கன்னா ஆடு தான் வரும். ஸோ இதுவும் ஈவன், இதுவும் ஈவன், ஓவரால் ஈவன். ஆனால் ஈவன் பிளஸ் ஆடு ஓவரால் உங்களுக்கு ஆடு தான் வரும். ஸோ அதுக்காக தான் எழுதணும். ஸோ இப்போ சப்போஸ் சம் ஆஃப் எனி நம்பருக்கு பதிலாக அவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூன்னு கொடுத்தா கரெக்டாக வந்துடும். ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் டூன்னு கொடுக்கல, ஸோ தப்பு தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபால்ஸ். ஃபால்ஸ் நீங்கள் எழுதிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபால்ஸ். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போயிடலாம். எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் எய்தர் பிரைம் ஆர் காம்போசிட் அப்படின்னு கேட்டுடலாம். ஸோ நம்ம இதை ஃபர்ஸ்ட் இறக்கிக்கிறேன். இப்போ இதில் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று தான் இருக்கு. ஒன்னுன்னு ஒரு நம்பரை நம்ம மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒன்னை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். அதான் ஒன்னோட ஸ்பெஷாலிட்டியே. ஒன் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஏன்னா ஒன் ஹாஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர், தட் இஸ் ஒன். நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். நார் காம்போசிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட் ஹாஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர். ஹாஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர். has only one factor. One factor. That is one. That is number one. அவ்வளோதான். That is number one itself. ஸோ இந்த ஒரு ஆள் இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிருது. ஸோ நம்ம வயலேட் பண்ணிட்டோம். லுக்கிங் ஃபார் நம்ம ஒரு வயலேஷன், இந்த கவுண்டர் ஆர்குமெண்ட் தேடிக்கிட்டே இருந்தோம், நம்ம கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்கறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பாயிருது, ஃபால்ஸ் ஆயிருச்சு. ஸோ எவ்ரி நேச்சுரல் நம்பர் ரெண்டு இடத்துல எக்ஸப்ட் ஒன்னு கொடுத்துருந்தானா கரெக்டாக இருக்கும். ஆனால் அவன் அப்படி கொடுக்கலையே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் தான். செகண்ட் கொஸ்டினும் ஃபால்ஸ். செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட்டும் ஃபால்ஸ். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட் போயிடலாம். இப்போ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6, தென் இட் மஸ்ட் பி டிவிசிபிள் பை 3. ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6னா தென் இட் மஸ்ட் பி a மல்டிபிள் ஆஃப் 6ன்னு சொல்றேன். ஸோ இப்போ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6னா தென் இட் மஸ்ட் பி a மல்டிபிள் ஆஃப் 6. இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 என்ன வரும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 என்னெல்லாம் வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா 6 வரும், 12 வரும், 18 வரும், இப்படி போயினே இருக்கும். ஸோ இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 அதே டிவிசிபிள் பை 2 ஆர் 3 கேட்குறான். ஸோ தென் இட் மஸ்ட் பி டிவிசிபிள் பை 3னா இப்போ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6னாலே தென் இட் ஷுட் பி a மல்டிபிள் ஆஃப் 6. மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இதெல்லாம் தான். ஸோ இப்போ இந்த நம்பர்லாம் டிவைட் பை 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 டிவைட் பை 3 2ன்னு வரும், 12 டிவைட் பை 3 4ன்னு வரும், 18 டிவைட் பை 3 பார்த்தீங்கன்னா 6ன்னு வரும். எல்லாமே ரிமைண்டர் 0 தான் வரும், பக்காவாக டிவைட் ஆயிரும். ஸோ இஃப் நம்பர் இஸ் divisible by 6 then it must be a multiple of 6. If a
மல்டிபிள் ஆஃப் 6 divided by 3 வந்து உங்களுக்கு கரெக்டா வந்துடும். தென் இட் மஸ்ட் பி divisible by 3 னா கரெக்ட் தான். ஏன்னா சின்ஸ் 3 இஸ் a factor of 6. இது எல்லாமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் வருது. சின்ஸ் 3 இஸ் a factor of 6, anything which is divisible by 6 is also divisible by 3. Since 3 is a factor of 6, any number, anything னு சொன்னா இல்ல, any number actually இது நம்பர் எப்படி போட்டுருக்கேன், any number which is divisible by 6, any number which is divisible by 6 is also divisible by 3. ஏன்னா நீங்க 6 in terms of 3 எழுதலாம், அவ்வளவுதான். So 6 equal to 3 into 2. So 3 is a factor of 6. அவ்வளவுதான். 2 is also a factor, but அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். So since 3 is a factor of 6, any number which is divisible by 6 is also divisible by 3. அதை எழுத போறதில்ல, அதை அப்படியே விட்டுறேன். So if a number is divisible by 6, then it must be divisible by 3. நான் புரிஞ்சிருக்கும், நான் ரெண்டு விதமா சொன்னேன். if a number is divisible by 6, it must be a multiple of 6. Multiple of 6 is always divisible by 3. அது உங்களுக்கு காமிச்சேன்னா இப்படியும் கொண்டு வந்தேன். ஸோ ரெண்டு விதமா சொல்லிட்டேன். ஸோ இப்போ கீழே இறக்கிக்கிறேன். ஓகே ஓகே இறக்க முடியல, என்ன பண்ணணும்னா அழிச்சிடும். இறக்கியாச்சு, அழிச்சாச்சு. ஓகே, 16254 is divisible by each of 2, 3, 6 and 9. ஸோ 16254 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. 16254 அப்படின்னு நம்பர் இருக்கு. இப்போ லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 4. ஸோ இட் இஸ் divisible by 2. ஏன்னா divisibility by 2ஓட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பரா இருந்தாலே என்டையர் ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆக்சுவலி divisible by 2. ஸோ அந்த ரூல் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ divisible by 2வா கரெக்ட். divisible by 3 என்ன அர்த்தம்னா divisible by 3 நீங்க செக் பண்ணணும். அதுக்கு என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலா divisibility by 3ஓட ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா sum of its digits வந்து divisible by 3 னா then the entire original number is actually divisible by 3. ஸோ நம்ம sum of digits calculate பண்ணலாம். ஸோ sum of digits பார்த்தீங்கன்னா இங்கே 1 plus 6, 1 plus 6 plus 2 plus 5 plus 4 plus 2 plus 5 plus 4. இது sum என்ன வரும்? 1 plus 6 7 வரும், 7 plus 2 9 வரும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுங்க, 9 வரும். 5 plus 4 9 தான் வரும். ஸோ 9 plus 9, 9 plus 9 18 வரும். ஸோ 18 divisible by 3 எஸ். ஏன்னா 18 by 3 6 வரும், ரிமைண்டர் 0 வரும், ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. தென் since the sum of digits is divisible by 3, இந்த ஒரிஜினல் நம்பர் இஸ் ஆல்சோ divisible by 3. சின்ஸ் இது ரூல்ல இருக்கிறதுனால divisibility by 3ஓட ரூல் அப்படிதான் சொல்றாங்க. சின்ஸ் divisibility by rule states that, அவ்வளவுதான். ஸோ இது ஆக்சுவலா அழிக்க தேவையில்ல. ஓகே, இது கீழே இருக்கிறத அழிச்சிடறேன். இப்போ நம்ம divisibility by 6ஓட ரூல் என்ன பார்த்து divisibility by 6 செக் பண்ணலாம். ஸோ divisibility by 6 என்ன கொடுத்துருக்கு? ஏன்னா இந்த கொஸ்டின் என்ன கேட்கறான்னா 16254 is divisible by each of these things தான் கேட்டிருக்கான். அது வெரிஃபை பண்ண கேட்டிருக்கான், வெரிஃபிகேஷன் மாதிரி கேட்டிருக்கான். ஸோ நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம். எல்லாமே கரெக்ட்னா நம்ம ட்ரூன்னு போட்டுறோம். ஸோ divisibility by 6ஓட ரூல் என்ன கொடுத்துருக்குன்னா, ஒரு நம்பர் divisible by 6னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அது divisible by 2 செக் பண்ணணும், அப்புறம் அது divisible by 3 செக் பண்ணணும். ரெண்டுத்துக்கும் டிக்கு போட்டீங்கன்னா then it is actually divisible by 6. ஏன்னா 6 நீங்க 3 into 2 எழுதலாம். So if it's divisible by 3 as well as 2 then the number is definitely divisible by 6. அவ்வளவுதான். ஸோ நீங்க செக் பண்ண கூட அவசியம் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் டிக் வந்திருந்தால நீங்க டேரக்டா இதுவும் ரூல்ல இருக்கு. divisibility by 6 அப்படின்ற ரூல்ல இது கொடுத்துருக்கான். divisibility by 6 rule states that if a number is divisible by 3 as well as 2, then the original number is actually divisible by 6. இதுதான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம ரெண்டுமே செக் பண்ணிட்டோம். ஸோ இது கரெக்ட் தான். ஸோ இப்போ 9 மட்டும் செக் பண்ணோம். இப்போ 9க்கும் பார்த்தீங்கன்னா இது sum of its digits பார்த்தீங்கன்னா 18 வருது. அதே ரூல் தான், 3க்கு என்ன ரூலோ அதே ரூல் தான். என்ன ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா டினாமினேட்டர்ல நீங்க 9 டிவைட் பண்ணணும், 3க்கு பதிலாக, அவ்வளோதான். ஸோ இந்த 18 divided by 9 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 18 divided by 9 வரும். பேசிக்கா sum of digits divided by 9 போடுறோம், அவ்வளோதான். sum of digits divided by 9 போடுறோம், அவ்வளோதான். divided by 9, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன வரும் உங்களுக்கு? 18 divided by 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும், ரிமைண்டர் 0ன்னு வரும், அவ்வளோதான். ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ sum of digits divided by 9 இந்த அந்த ரூல்ல கொடுத்துருக்காங்க. divisibility by 9ஓட ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum of digits divided by 9 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு கொடுத்துச்சுன்னா, அதாவது இது இப்படி பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா then the original number, அதாவது 16254, then the original number is actually divisible by 9. ஸோ எல்லாமே நம்ம டிக்கு போட்டோம். divisible by 9ம் டிக்கு போட்டோம், divisible by 6ம் டிக்கு போட்டோம், divisible by 3ம் டிக்கு போட்டோம், divisible by 2ம் டிக்கு போட்டோம். ஸோ இது ட்ரூ தான். ஸோ இது ட்ரூ. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் பார்ட்ல 5th கொஸ்டின். நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 105 is 3.
ஸோ ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும் பேசிக்காக நம்ம 105 பண்ணோட தான் யோசிக்கணும் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு பண்ணிடலாம், இதை அழிச்சிடுறேன். ஸோ 105 ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம்? 105 ஸோ வேறு கலர் எடுத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் ஒயிட் எடுத்துக்கிறேன். 105 எப்படி எழுதலாம்? 105 டிவைட் பை 5 போடலாம். 21 வரும் நினைக்கிறேன். 20 ஆமாம் 21. இந்த 7ஆல் பெருக்கலாம். 7 3 அவ்வளோதான். ஸோ இது மூணுமே யூனிக் தான். இதுவும் யூனிக்கு, இது எல்லாமே ஒரு தடவை தான் வருது. ஸோ எல்லாமே யூனிக் தான். ஸோ 105 நீங்கள் எப்படி எழுதலாம்? 5 into 7 எடுத்து இல்லை 3 into 5 into 7 எழுதலாம். ஆர்டர் பக்காவாக இருக்கும். இது ஸ்மாலஸ்ட், இது லார்ஜஸ்ட், இது நடுவில் இருக்கு. ஸோ இது மூணுமே யூனிக் தான். நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் ஃபேக்டர்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ டிஸ்டிங்க்டோட அர்த்தம் என்னன்னா யூனிக்னு அர்த்தம். ஸோ டிஸ்டிங்க்டோட அர்த்தம் என்னன்னா யூனிக். யூனிக் பிரைம் ஃபேக்டர்ஸ் தனித்துவமானது, அதாவது ரிப்பீட் ஆகக்கூடாது பேசிக்கா. நாட் ரிப்பீட்டிங், யூனிக்காக இருக்கணும், தனித்துவமாக இருக்கணும். இது எல்லாமே தனித்துவமாக இருக்கு, இங்கே எதுவும் ரிப்பீட் ஆகல. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கவுண்ட்டும் எடுத்துக்கலாம். 3 ஒரு யூனிக் பிரைம் ஃபேக்டர், 5 ஒரு யூனிக் பிரைம் ஃபேக்டர், 7 ஒரு யூனிக் பிரைம் ஃபேக்டர். ஸோ 3ஆன்னு கேட்டிருக்காங்க. இதில் வரும் நம்பர் ஆஃப் டிஸ்டிங் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 105 இஸ் 3ஆன்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ ட்ரூ தான். ஸோ இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இதுவும் ட்ரூ பண்ணணும். ட்ரூ, அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பார்க்க போறோம். இந்த இமேஜ்ல இந்த 4 கொஸ்டின்ல எவ்வளவு முடியுமோ அதில் பண்ண போறோம். 3rd கொஸ்டின், 4th கொஸ்டின், 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், அதே எக்ஸசைஸ் 1.1ல இருந்தான். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.